உல்லங்கிய சிந்தோ சலிலம் சலீலம் யசோகவல்யம் ஜனகாத்மஜாயாக ஆதாய தேனைவ ததாகலங்காம் நமாமிதம் பிராஞ்சலிமாஞ்சனேயம் நமாமிதம் பிராஞ்சலிமாஞ்சனேயம். சமுத்திரத்தை எப்படி தாண்டினான்னா லீலையாக படினாங்கிறது. லீலையாக தாண்டினா சமுத்திரத்தை அப்படி இருக்கிற வால்மீகி சொல்லும் உல்லங்கிய சிந்தோகோ சரீலம் சரீலம் லீலையா அப்படி தாண்டினா அவ்வளவு யாராலையுமே முடியாது, அனுமான போல யாராலையும் பண்ண முடியாதுன்ட்டு. அதனால சோகத்தை மனசுல இருக்கக்கூடிய சோகத்தை போக்கினவர் ஆஞ்சநேயர். யசோகவன்னிம் ஜனக ஆத்மஜாய் ஜனகருடையதான பெண்ணான சீதாதேவிக்கு மனசுல உள்ள சோகத்தை நிவர்த்தி பண்ணவர் ஆஞ்சநேயர். ஆதாய தேரைவ ததாகலங்காம் நமாமிதம் அப்படிப்பட்டதான ஆஞ்சநேயன பிராஞ்சலிம் ஆஞ்சநேயம் அஞ்சலி பண்ணி சேவிக்கிறேன்னு கேட்டுட்டார் இல்லையா. அதனாலதான் கம்பன் அனுபவிக்கும் கூட ஆஞ்சநேயரை உயர்வாதான் அனுபவிக்கிறார். அஞ்சிலே ஒன்று பெற்றான் அஞ்சிலே ஒன்றை தாவி அஞ்சிலே ஒன்று பெற்றான் அஞ்சிலே ஒன்றை தாவி அஞ்சிலே ஒன்றாராக ஆரியற்காக அஞ்சிலே ஒன்றை பெற்றான் அஞ்சிலே ஒன்றை தாவி அஞ்சிலே ஒன்றாராக ஆரியற்காக அஞ்சிலே ஒன்றை பெற்ற அனங்கை கண்டயலாரூரில் அஞ்சிலே ஒன்றை பெற்ற அனங்கை கண்டயலாரூரில் அஞ்சிலே ஒன்றை பெற்ற அனங்கை கண்டயலாரூரில் அஞ்சிலே ஒன்றை வைத்தான் அவன் நம்மை அடித்து காப்பான் அஞ்சிலே ஒன்றை வைத்தான் அவன் நம்மை அடித்து காப்பான். அஞ்சிலே ஒன்று ஆச்சரியமா கம்பன் அற்புதமா ஆஞ்சநேயனை அனுபவிக்கிறார். அஞ்சிலே ஒன்று பெற்றான் அஞ்சிலே ஒன்றை தாவி அஞ்சிலே ஒன்று பெற்றான்னா வாயுவினுடைய மைந்தனாக அவதாரம் பண்ணினான். அஞ்சிலே ஒன்றை தாவி நீர் சம்பந்தமான விஷயத்தை சமுத்திரத்தை தாண்டினவன். ஆகாயம் எப்படி போனான்னா அஞ்சில ஒன்றதான அந்த ஆகாயத்து மூலமா பறந்து போறது. ஆரியர்க்காகிய ஆரியர்னா ராமபிரான் அர்த்தம். ஆரியருடைய ராமனுடைய கைங்கரியத்துக்காக புறப்பட்டு போனவனை அப்படிங்கிறார். அப்புறம் அஞ்சிலே ஒன்றை தாவி அஞ்சிலே ஒன்றாராக ஆரியர்க்காக ஏகி அஞ்சிலே ஒன்று பெற்ற அனங்கையை கண்ட அயலாரூரில் சீதையை பார்க்கறதுக்கு சீத்தை யாரு? பூமி பிராட்டியோடைய தானே புதல்வி, அவருடைய குழந்தை தானே. அவளை பார்க்கறதுக்காக போனா அஞ்சிலே ஒன்றை வைத்தான். ராவணன் இவனுடைய வால்ல தீய வச்சுட்டான். ஆஞ்சநேயனா வைக்கல, ராவணன் இவனுடைய வால்ல வச்சா பொருத்தியார பொருள்ல ஆஞ்சநேயனுக்கு ஆசை கிடையாது. அதனால அவளுடைய அக்னியை அவள்கிட்டயே வச்சுட்டு வந்துட்டான். எல்லா இடத்தையும் வச்சுட்டு இங்க வந்துட்டா அப்படின்னு அனுபவிக்கிறது. அஞ்சிலே ஒன்றை வைத்தான் அவன் நம்மை அடித்து காப்பான் அப்படின்னு ரொம்ப அற்புதமாக கபநாட்டாடுவான் அனுபவிக்கிறார். அப்படி எல்லா ராமாயணத்திலையும் பார்த்தேன்னா ஆஞ்சநேயனுடையதான அறிமுகம் அப்படின்னு சொல்லும் பொழுது கிஷ்கிந்தா காண்டத்தில் தான் அறிமுகப்படுத்துறா ஆஞ்சநேயனை. பால ஆஞ்சநேயனா இருக்கிறவரை ரொம்ப சேஷ்டை பண்ணிட்டு இருக்கிறதுனால அவள்லாம் அந்த ரிஷிகள்லாம் ஒரு சாபம் போல ஒரு அனுகிரகம் பண்றா. என்ன சாபம்?